ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா டாபிக் அப்படின்னா, இந்த டாபிக் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் இஞ்சி பூண்டு டீ. நீங்கள் மார்னிங் டெய்லி காஃபி டீயில் குடிப்பீங்க. அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு டீ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடலில் எவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், நம்ம உடலுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு டீ குடிச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. நாம இப்போ கொரோனா காலத்துல தான் இருக்கோம். இப்போ பாதி முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் அலை ஸ்டார்ட் ஆகிற போற டைம்ல தான் நம்ம இருக்கோம். இந்த கொரோனா பரவறதுக்கான முதன்மை காரணமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது தான். ஸோ நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் சுகாதாரமையும் முதன்மை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான கட்டத்துல தான் இருக்கும். இந்த கொரோனா நெருக்கடி காலத்துல நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு இந்த இஞ்சியும் பூண்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த வைரஸை எதிர்த்து போராட முடியும். அதுக்கு நீங்கள் டெய்லி சாப்பிட்ற உணவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கறது ரொம்பவே அவசியம். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இஞ்சி பூண்டு டீ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்துலேயுமே ஆரோக்கிய நன்மைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி உங்கள் உணவில் சேர்க்கறதுனால உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற உணவுகளாக உங்கள் உணவில் சேர்த்திக்க முடியலனாலும் நீங்கள் மார்னிங் டெய்லி இந்த இஞ்சி பூண்டு டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இஞ்சி பூண்டு டீயை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாருங்கள். பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க, இஞ்சி துண்டு கொஞ்சமாக, தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் அளவுக்கு, தேன் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பூண்டை நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சியை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. டீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கட்டும். அந்த டைமில் வச்சு நீங்கள் சமைங்க. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான இஞ்சி பூண்டு டீ ரெடி பண்ணிட்டோம். இதை எப்போ குடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு டீயை டெய்லி மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு கூடுதலான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு டீ குடிக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இஞ்சி மற்றும் பூண்டு இது ரெண்டுமே சுவாச பிரச்சனைகளுக்கு எல்லாமே சிகிச்சை அளிக்கிற ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குது. மாதவிடாய் வலியை போக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது செரிமான பிரச்சனையையும் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சி ஆர்டினேட்கள்லாம் இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் குடிக்கிறதுனால நோய்களை எதிர்த்து போராடும். இஞ்சில் நம்ம உடலுக்கு தேவையான எண்ணெய்கள்லாம் இருக்குது. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்குது. இது தொற்று கிருமிகள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுறதுக்கு உதவி செய்யும். இதில் இருக்க அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர், இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பொதுவான சுகாதார பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கிறதுனால தொற்று கிருமிகள்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டில் ஆன்டிவைரஸ் பண்புகள் இருக்குது. இது குளிர்காலத்தில் சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கும். இப்போ குளிர்காலமும் வர இருக்கிறதுனால நீங்கள் இந்த பூண்டை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி இது ரெண்டுமே நம்ம உடலில் தேவையில்லாமல், அதாவது தீங்கு விளைவிக்கிற நச்சுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செரிமான அமைப்பிற்கு இது நன்மையை விளைவிக்கும். மேலும் வளர்ச்சி மாற்ற விகிதை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதனால் நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு டீ நீங்கள் குடிக்கிறதுனால
உங்கள் செரிமான அமைப்பை வந்து மேம்படுத்துறதுல முக்கிய பங்காக இது இருக்கும். இந்த தேநீர் குடிக்கிறதுனால உடல் இயக்கத்தோட ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப் பண்ணும். இது மலச்சிக்கல், அஜீரணம் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தடுக்கும். ஸோ உங்களுக்கு செரிமான அமைப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு டீ குடிக்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாச பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும். இஞ்சி பூண்டு ரெண்டுத்துலேயுமே பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. ஸோ உங்கள் சுவாச பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல சிகிச்சை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும். சளி மற்றும் காய்ச்சல் இருக்கிற டைமில் இந்த தேநீர் குடிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு சளியும் காய்ச்சலும் சரியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு டீ குடிச்சிங்க அப்படின்னா இது ஒரு இயற்கை முறையில் சரி செய்யறதுனால உங்கள் உடலுக்கு நிறையாவே நன்மைகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் எந்த ஒரு பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி பூண்டு டீ குடிக்கிறதுனால உங்கள் உடலுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.